வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. மக்கள்ல பக்தர்கள்ல பல பேர் சிரிச்சுண்டு அழகா எப்பவும் உற்சாகமா ஆர்வமா ஒரு துள்ளலோட அவங்கள பார்க்கும்போதே நமக்கே எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் தெய்வீக நிலை அப்படிங்கிறது. அதாவது தெய்வீக தன்மை கொண்ட பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சில பேர் எப்பவுமே மன சோர்வா, ஒரு முகமே ஒரு லட்சுமிகரமா இல்லாம ஒரு மாதிரி சோர்ந்து போய் அந்த மாதிரி இருப்பாங்க. மனக்கவலையோட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரு பிரம்மஹத்தி நிலை, அதாவது தெய்வீகத்தன்மையை இழந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தெய்வீகத்தன்மையை இழந்த அந்த பிரம்மஹத்தி நிலை அப்படிங்கிறது தான் ஒரு தோஷம்னு சொல்றோம். இந்த தோஷமானது நம்ம முருகப்பெருமானுக்கே வந்திருக்கு. அந்த முருகப்பெருமான் அதை எப்படி போக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற இந்த நிலை, அதாவது மனச்சோர்வு மனக்கவலையோட இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பேர் தான் பிரம்மஹத்தி நிலைன்னு பேரு. இதை எப்படி போக்கிக்கிறது? எந்த காரணமும் இல்லாம இப்படி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா இதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னா, என்னப்பன் சிவபெருமானை வணங்கிதான் இந்த பிரம்மஹத்தி நிலையிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். ஏன்னா என்னப்பன் முருகப்பெருமானே இந்த பிரம்மஹத்தி நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக என்னப்பன் சிவபெருமானை வேண்டி வரம் கேட்டு இருந்துதான் அவர் பிரம்மஹத்தி நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்காரு. அது எப்படி அதை எப்படி நம்ம மனச்சோர்வு இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரம்மஹத்தி நிலையிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான ஒரு கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவுக்குள்ள போலாம். நல்லவங்களுக்கு கூட பாருங்க, எல்லா செயல்களையும் நல்ல செயல்களாவே பாவமற்ற செயல்களாவே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட அதனால இது அப்படி நடந்திருக்குமோ, இது இப்படி நடந்திருக்குமோ, நம்ம இப்படி செய்திருக்கலாமோ அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி மனக்கவலைகள் ஏற்பட்டுரும் பாருங்க. இந்த மனக்கவலைகள் ஏற்படுறதுனால அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அதனால அவங்களுடைய வேலைகளை அவங்களால இயல்பா செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். இதுவும் தாங்க பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்றது. ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட படிப்பு இருக்கும், கல்வி இருக்கும், வேலை இருக்கும், பணம் காசு சொத்து சுகம் வாரிசு மனைவி எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு கவலையில மூழ்கிட்டு அவங்களால சரிவர சந்தோஷமாகவோ அடுத்தவங்க கிட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கோ முடியாத நிலைமை ஏற்படும் பாருங்க. இதுக்கு பேர் தான் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்றது. நம்ம முருகப்பெருமானுக்கே இந்த மாதிரி ஒரு மனக்கவலை ஏற்பட்டு அதுல இருந்து அவர் எப்படி வெளிவந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மஹத்தி அப்படின்னா என்ன, அப்படி எப்படி இது தோன்றுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படின்னு பார்த்தா பாருங்களேன், அடுத்தவங்க மேல பொறாம கொள்றது, என்ன ஆணவமா இருக்கிறது, தேவையில்லாம பேசுறது, அதாவது அவங்க மேல குற்றமே இல்லாத போதே நம்ம தேவையில்லாம நம்ம வேலைகளுக்காக குற்றம் சாட்டி பேசுறது, பெற்றோர்களை பராமரிக்காம இருக்கிறது, ஆதரவற்ற உறவினர்களா இருந்தா அவங்கள பராமரிக்காம விட்டுறது, அதே போல பிறர் சொத்துக்களை அபகரிச்சுக்கிறது, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமோ அடிச்சோ உதைச்சோ இவங்க தனக்காக மாத்திக்கிறது. அதே போல கோவில் சொத்துக்களை அபகரிக்கிறது. கோவில் சொத்துக்கள் எல்லாமே தானமா கொடுக்கப்பட்டதுதான் இல்லையா, அதை போய் நம்ம அபகரிக்கிறது. அதே போல குருவுக்கு துரோகம் செய்தல், அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தாலே அவர்களே குருன்னு சொல்றோம். நமக்கு குருவான ஒருவருக்கு நம்ம தெரியாம செய்தாலும் சரி, தெரிஞ்சேமே செய்தாலும் சரி, அது இல்லாம குரு நிந்தனை, குருவை வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, திட்டுறது, குரு பொசிஷன்ல இருக்கவங்கள இந்த மாதிரி இருக்கிறதுனால கூட என்ன நடக்குதுன்னா இந்த பிரம்மஹத்தி தோஷம் வருதுங்க. இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இதெல்லாம் நம்ம பார்த்து செய்யாம இருக்கணும். நமக்கு முன்னோர்கள் யாருனாலும் செய்திருந்தாலும் சரி, இல்லை இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தாலும் சரி, இந்த பாவங்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறையா திரும்ப 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 வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
இந்த பாவத்தை போக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அதனாலதான் சொல்றது, இந்த நிந்தனைகள்லாம் இருக்கக்கூடாது. சிவநிந்தனை இருக்கக்கூடாது, குரு நிந்தனை இருக்கக்கூடாது. அதைப்போல நான் சொன்ன மாரி பெற்றோர்களை பாதுகாக்கணும். இதெல்லாமே சொல்றது நம்ம இந்த பிரம்மஹத்தி தோஷம்லாம் அதனால நம்மளுடைய பரம்பரை வாரிசுகள் கஷ்டப்படாம இருக்கணும், அவதிப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நம்ம சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இன்னும் என்னன்னா, இந்த கஷ்டமானது தலைமுறை தலைமுறையா வருதுன்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு நம்ம ஆன்மீகத்துல மட்டும்தான் நம்ம இதுக்கு பரிகாரங்கள் தேட முடியும். பரிகாரங்கள்னா என்ன? நம்மளுடைய சிவபெருமானின் பாதம் தான் நமக்கு பரிகாரமே. அப்படித்தான் பாருங்களேன், நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, பிரம்மன் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் படைப்பு தொழிலே கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோட கர்வத்தோட இருக்கும்போது நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, பிரம்மனை எப்படியாவது அடக்கி வைக்கணுமே, எதுக்கு இவருக்கு இவ்வளவு ஆணவம் கர்வம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, எனக்கு பிரணவ மந்திரத்துக்கு பதில் சொல்லுங்க, ஓம்ங்கிற மந்திரத்துக்கு பொருள் சொல்லிதான் ஆகணும் நீங்க அப்படின்னு கேட்க பிரம்மனால பதில் சொல்ல முடியல. அதனுடைய அர்த்தத்தை, ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்ல முடியல. உடனே என்ன பண்ணாரு, ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கே பதில் சொல்ல தெரியாம உங்களுக்கு தெரியாததுனால உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆணவம் கர்வம் எல்லாம், அதனால உங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா சிறை தண்டனை தான் அப்படின்னு சொல்லி சிறையில அடைச்சிட்டார். நாள் போக போக சிறையிலிருந்து முருகப்பெருமான் பிரம்மனை விடுவிக்கிறதாவே தெரியல. உடனே நம்ம அப்பன் சிவபெருமான் என்ன சொன்னாரு, மகனை கூப்பிட்டு முருகப்பெருமானை கூப்பிட்டு உடனே எப்படியாவது பிரம்மனை விடுவிச்சுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இல்ல இல்ல, அவர் ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னால் மட்டும்தான் அவரை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு முருகப்பெருமான். அப்படின்னா நீயே சொல்ல, அந்த பிரணவ மந்திரத்தோட பொருள் என்னங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே இவர் குருவாகவும், யாரு நம்ம முருகப்பெருமான் குருவாகவும், சிவபெருமான் சிஷ்யனாகவும் இருந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு பொருளை சொன்னாரு முருகப்பெருமான். அதனாலதான் சுவாமி மலையில அவருக்கு சுவாமிநாதன் அப்படின்னு நம்ம பேர் வச்சு அழைக்கிறோம் இல்லையா? சுவாமிக்கு நாதனா இருந்தவர், அதாவது குருவாயிருந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தோட பொருளை அப்பனுக்கே சொன்னாரு. அதான் அப்பனுக்கே சொன்ன சுப்பன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்ல வச்சாரு. சரின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பிரம்மாவும் சிறையிலே தான் இருக்காரு. சிறிது காலம் போச்சு. உடனே அவருக்கே ஒரே மனசுல கவலை வந்துருச்சு. நம்ம ஏதாவது தவறு செய்யறோமோ, பிரம்மனை இவ்வளவு நாள் நம்ம சிறையில அடைச்சு வச்சிருக்கிறது தவறோ அப்படின்னு அவராவே யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதனால அவருக்கு மனக்கவலை அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், மனக்கவலை அதிகமானா என்ன ஆகும், சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போயிட்டோம்னா நம்மளுடைய பணிகள் வேலைகள் எதுவுமே நடக்காது. அதுக்கு பேர் தான் பிரம்மஹத்தின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி முருகப்பெருமானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. நம்ம தவறு செய்யறோமோ, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சு 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 ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. உடனே இதற்கு என்ன தீர்வு அப்படின்னே அவரோட தாய் மாமா யாரு, நம்ம ஸ்ரீ விஷ்ணு தான். உடனே விஷ்ணு கிட்ட போய் கேட்கிறாரு முருகப்பெருமான், மாமா நான் என்ன செய்யட்டும், இந்த மாதிரி ஒரு மனக்கவலை இருந்துட்டே இருக்கு எனக்கு, பிரம்மாவை சிறையில் அடைச்சது தவறோ அப்படின்னு எனக்கு யோசனை வந்துட்டே இருக்கு, இது என்ன பண்றது, இது நான் செஞ்சது தவறா, இந்த மனக்கவலையில இருந்து நான் வெளியில வரணும்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே நீ மனக்கவலையில இருக்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது, அதனால நீ லிங்க ஸ்வரூபமா வச்சு சிவபெருமான வணங்கு, உனக்கு இந்த மனக்கவலையில இருந்து வெளியில வந்துருவ, அப்ப உனக்கு எல்லாமே தெரியும், புரியும், நீ செய்தது தவறா சரியாங்கிறது அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு மருமகனுக்கு மாமா சொல்லிட்டாரு. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க சேங்கனூர் அப்படிங்கிற ஊர்ல போய் லிங்க வடிவமா சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு வணங்க ஆரம்பிச்சாரு, வழிபட ஆரம்பிச்சாரு. அப்படியுமே அவருக்கு எந்த விதமான மனக்கவலையுமே போகல, மனம் முருகி வழிபட்டாரு. ஆனா மனம் முருகி சொல்ற அளவு அவருக்கு லிங்க சுரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட மனசு லயிக்கல. அந்த நேரம் வரணும் இல்லையா, கால வேலைகள்லாம் கரெக்டா வந்தாதானே எல்லாம் நடக்கும். எவ்வளவோ பயபக்தியா இருந்து அமர்ந்து வழிபட்டு எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த மனக்கவலை நீங்கவே இல்லை அவருக்கு. சரி என்ன செய்ய இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, கும்பகோணம் பக்கத்துல
சேங்கனூர்ல லிங்க பிரதிஷ்டை பண்ணி அவரை ரொம்ப சிரத்தையா மனம் உருகி எவ்வளவு வழிபாடு செய்தாலும் அவருக்கு மனம் உருகி வழிபாடு செய்த போதும் கூட அவருக்கு அந்த மனக்கவலை போகவே இல்லை. என்ன செய்யறதுன்னு அவருக்கும் புரியல. யாரிடமே பேசுறதே விட்டுட்டாரு. நம்ம முருகப்பெருமானுக்கே அந்த கதின்னா பாருங்களேன், நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இன்னும் யாரிடையும் பேசுறதும் இல்லை, எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்ணாரு, அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு கோவில் கோவிலா எங்கெங்க சிவன் கோவில் இருக்கோ அங்கங்க இருக்க சிவலிங்கத்தை அவர் வழிபட ஆரம்பிச்சு ஒவ்வொரு திருத்தலங்களுக்கா போய்கிட்டே இருக்காரு. அப்பதான் கும்பகோணம் பக்கத்துல பேணும் பெருந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு சேர்றாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில்ல சிவானந்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபெருமான் அங்க வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமான் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கோவிலுக்கு சென்று அவர் மனமுருகி வழிபடும் போது, என் அப்பனே சிவபெருமானே அப்படின்னு சொல்லி வழிபடும் போது அந்த கோவிலுக்குள் நுழைந்து சிவானந்தீஸ்வரரை பார்த்து வழிபடும் போது அந்த மனக்கவலை சட்டைன்னு அவரை விட்டு போயிடுச்சு. இவ்வளவு நாளா ரொம்ப மனக்கவலையோட யாரிடமே பேசாம ரொம்ப மனசோர்வா இருந்த நம்ம முருகப்பெருமான் அந்த சிவானந்தேஸ்வரரை பார்த்த உடனேயே டக்குன்னு அவருடைய மனக்கவலை தீர்ந்துருச்சு, சோர்வு போயிருச்சு. ஒரு மாதிரி புதிதா பிறந்த மாதிரி நினைச்சிருக்காரு சிவபெருமான். இதுதான் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை போலதான் முருகப்பெருமானுக்கு அந்த பேணும் பெருந்துறைங்கிற ஊர்ல சிவானந்தேஸ்வரர் அவருக்கு நல்ல அருள் புரிஞ்சு அவரோட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கியிருக்காரு. இதனால ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எந்த விதமான மனக்கவலை இருந்தாலும் சரி, சிவபெருமானை வணங்கும் போது நமக்கு அனைத்துமே நீங்கிவிடும். அதுவும் இந்த பேணு பெருந்துறையில் உள்ள சிவானந்தேஸ்வரரை வழிபடும் போது நம்மளுடைய தேவையில்லாத மனக்கவலைகள் ஏதோ ஒண்ணு நம்ம மனசு அழுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி மிகவும் சந்தோஷமா, உற்சாகமா, ஆர்வத்தோட ஒரு சிறு குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களா இருக்கக்கூடிய ஒரு உற்சாகமான மனநிலையோட நம்ம சந்தோஷமா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லிட்டே இருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் இந்த நமசிவாய மந்திரத்தின் இந்த 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தின் அற்புதம் அப்படி, அருள் அப்பரு. அதனாலதான் நாங்க அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் சொல்றேன், ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த பதிவுல பார்ப்போம். பாய்.